இப்போ மீன ராசிக்கு என்ன கார்டு வந்து ஏஸ் ஆஃப் பென்டகிள்ஸ் அப்படி ஒரு கார்டு. ஓகே. இது வந்து மேகத்துல இருந்து ஒரு கை, அதாவது பிரபஞ்சத்தோட கை வந்து ஒரு நாணயத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது மீன ராசிக்காரங்களுக்கு பிரபஞ்சமே நிறைய வாய்ப்புகள் கொடுக்க ரெடி ஆயிடுச்சு. அதை நீங்க வந்து பிக்கப் பண்றதுக்கான மனநிலையை கொண்டு வரணும். இன்னொன்று சின்ன ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு வரக்கூடிய நேரம், உங்களுக்கோட பண வாய்ப்புகள் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சொன்னதால இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக கேஷியராக ஒர்க் பண்ணலாம், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், பிகாம் எடுத்து படிக்கலாம். அது எல்லாமே அவங்க கேஷ் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு நல்லபடியாக வரும். பணத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற அந்த நாலேஜ் அவங்களுக்கு அதிகமாக உண்டு. ஹெல்த் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அந்த பாதம் சார்ந்த வலிகள் இருக்கும், பித்த வெடிப்பு இருக்கும், குதிகால் வலி இருக்கும், குதிகால் வாதம் இருக்கும், மூட்டு வலி இருக்கும். ஏன்னா எலும்பு வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படும். நிலம் வந்ததால எலும்பு பிரச்சனைகள், அதாவது கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, இதெல்லாம் மீன ராசிக்காரங்க வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு அவங்க என்னென்ன பண்ணணும்? இப்போ வெளியில வீட்டில் வரும்போது அவங்க நல்ல பாதத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு உள்ள வரணும். அது மாதிரி அவங்க பர்சனல் ஹைஜீனை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். வெளியில் எங்கேயா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கை காலெலாம் வாஷ் பண்ணிட்டு தான் அவங்க சாப்பிடணும். சார், நம்ம நிறைய ராசிகளுக்கு வந்து அடுத்தடுத்து பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ அதை தொடர்ந்தே வந்து மீனம் ராசி, பொதுவாக வந்து மீனம் அப்படின்னா நிறைய பேர் லக்கான ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த ஜூலை மந்த்து மீனமுக்கு எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி நன்மைகள்லாம் அவங்களுக்கு நடக்க போகுது, எந்த மாதிரி விஷயங்களும் அவங்க பண்ணால் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத டேரட் மூலியமாக சொல்லுங்க சார். கண்டிப்பாக மேம், மீன ராசிக்கு எப்படி வரப்போகுது நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பண்ண பிறகு ஷஃபிள் பண்ணும். நல்லா ஷஃபிள் பண்ண பிறகு வெல்வெட் துணியில் போட்டு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு சி ஷேப்பில் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். கார்டு ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு கார்டை செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும், குரு வாழ்க குருவே துணை. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வச்சு நம்ம கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். கைகளை ரொம்ப ஸ்லோவாக நம்ம கொண்டு போகணும். ஏதாவது ஒரு கார்ட்லேருந்து ஒரு வைப்ரேஷன் வரும் நமக்கு. ஸோ அந்த வைப்ரேஷன் இந்த கார்ட்லேருந்து வந்து அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மீன ராசிக்கு எந்த கார்டு வந்திருக்கு பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் பென்டகிள்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு வந்திருக்கு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ மீன ராசிக்கு என்ன கார்டு வந்து ஏஸ் ஆஃப் பென்டகிள்ஸ் அப்படி ஒரு கார்டு. இது வந்து மேகத்துல இருந்து ஒரு கை, அதாவது பிரபஞ்சத்தோட கை வந்து ஒரு நாணயத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது மீன ராசிக்காரங்களுக்கு பிரபஞ்சமே நிறைய வாய்ப்புகள் கொடுக்க ரெடி ஆயிடுச்சு. அதை நீங்க வந்து பிக்கப் பண்றதுக்கான மனநிலையை கொண்டு வரணும். இன்னொன்னு சின்ன ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு வரக்கூடிய நேரம், உங்களுக்கோட பண வாய்ப்புகள் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், தவற விடக்கூடாது. ஏன்னா பிரபஞ்சமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கு. அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கணும். பொதுவாக மீன ராசிக்காரங்க வந்து இரக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. ஏன்னா குரு பகவான் இதோதான் அதிபதி. அப்போது நேர்மையாக இருப்பாங்க, விட்டு கொடுக்குற சுபாவம், எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகணும், எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியும் இருப்பாங்க. இது என்ன தத்துவம்னா நீர் தத்துவம் கொண்டது. ஆனால் இந்த கார்டு வந்து பென்டகிள்ஸ் வந்து நில தத்துவம் கொண்டது. அப்போ நிலம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து அவங்க அதிகமாக வந்து யூஸ் பண்ணணும்.
நிலமா நம்ம உடம்புல என்ன இருக்குன்னா எலும்பு, நரம்பு, தோல் இந்த பாகத்துல எல்லாம் அவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஓகே சார். ஸோ பிரபஞ்சமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் குடுக்க போகுது அப்படின்னு சொன்னதே வந்து செம்ம பாசிட்டிவா தான் இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே பார்க்குறவங்களுக்கும் இது பாசிட்டிவா தான் தோணியிருக்கும். ஆ பிரபஞ்சம் நெறைய விஷயங்கள் குடுக்க போகுது அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கல்ல. அது எப்படி அவங்களுக்கு தெரியும் சார்? அந்த பிரபஞ்சம் எனக்கு குடுக்க போகுது அப்படிங்கிறத நான் எப்படி அப்சர்வ் பண்ண போறேன்? அப்படிங்கிறது ஒரு டவுட்டா தானே எல்லாருமே பார்ப்பாங்க. ஆமா. ஸோ அது எப்படி எனக்கு எப்படி தெரியும்? அது குடுக்க போகுது, பிரபஞ்சம் எனக்கு ஒரு விஷயம் வந்து நல்லது பண்ண போகுது அப்படிங்கிறத நான் எப்படி உணர முடியும் சார்? நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கனெக்ட் பண்ற மாதிரி மெடிடேஷன் பண்ணணும். ஓகே. இந்த டைம்லயாவது காலையில ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அந்த பிரபஞ்சத்தோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷனா வரும். பிரபஞ்சம் எப்படிலாம் நமக்கு சொல்லும்னா ஒரு இன்ட்யூஷனா வரும். ஏதாவது ஒரு ஆட்கள் மூலமா ஒரு வழிகாட்டும். ஏதாவது ஒரு செய்தி படிப்போம். நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்களோ அதுக்கான பலன் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து பிரபஞ்சம் கொடுக்கும். ம். அது அது நமக்கே தெரியும். நான் இப்பதானே நினைச்சேன். டக்குன்னு அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது பாரு. ஒரு ஓகே. இது மாதிரி நிறைய சயின்ஸ் கிடைக்கும். இது ம். எல்லாமே பிரபஞ்சத்தோட இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அப்ப அதுக்கேத்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ம். அலட்சியப்படுத்தாம அதை வந்து ஃபாலோ பண்ணாவே அவங்களோட பாதை வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். கடினமாவே இருக்காது. ஓகே சார். ஸோ நீங்க நெறையா வந்து விஷயங்கள் இப்ப பேசிட்டு பொது விஷயங்கள் நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்கோம். எந்த விஷயம் வந்து பண்ணாம இருக்கலாம் இந்த மாதம் அவங்க? அவங்க வந்து அலட்சியம் அதிகமா பண்ணக்கூடாது. அதே போல அவங்க உடலை வந்து கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா உடம்ப வந்து அவங்க சரியா கவனிக்க மாட்டாங்க. எப்பவுமே வேலைன்னே இருக்கிறதால எப்பவுமே அலைச்சலும் இருக்கும் அவங்களுக்கு. ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு கரெக்டான ரெஸ்ட்டும் எடுக்க மாட்டாங்க. ஸோ உடல்ல வந்து அவங்க கவனிக்காம இருக்கிறதால அவங்களுக்கு உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் வரும். ஓகே. அதுதான் அவங்க கவனமா செய்ய வேண்டியது. ஓகே சார். ஸோ ஒரு பொதுவான விஷயங்கள் வந்து மீனம்க்கு நம்ம பார்த்துட்டோம். ஸோ பொருளாதார நிலை வந்துட்டு இந்த ஜூலை மாதம் அவங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன மாரி பிசினஸ்லாம் அவங்க பண்ணலாம்? எந் அவங்க பண்ணக்கூடிய பிசினஸ் வந்து பென்டக்கிள்ஸுங்கிறத நிலம் சார்ந்த விஷயங்கள். ரியல் எஸ்டேட் வந்து அவங்க பண்ணலாம். அதாவது ஒரு ஒரு வீடு கட்டுறது, அதெல்லாமே ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பம் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாமே வழிகள் வந்து நல்லபடியா இருக்கு. அது எல்லாமே அவங்க செய்யலாம். ஓகே சார். ஒரு நிலத்துல வந்து முதலீடு பண்றது, அது எல்லாமே அவங்க பண்ணலாம். ஓகே. இவங்களுக்குனாச்சும் இந்த மாதம்னாச்சும் வெளிநாடு போற வாய்ப்புகள் இருக்கா? வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணலாமா? வெளிநாடு போற வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக அவங்க ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டு. ஓகே சார். ஸோ பொருளாதாரம், பிசினஸ்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ இத தொடர்ந்தே வந்துட்டு கல்வி எப்படி இருக்கும்? எந்த மாரி கல்வி முறைகள் அவங்க பின்பற்றலாம்? எந்த குரூப்லாம் அவங்க எடுக்கலாம்? அவங்க வந்து அக்கவுண்ட்ஸ் அதிகமா எடுக்கலாம். ஏன்னா காயின் வந்ததால, இந்த மாரி பொருளாதார ரீதியா கேஷியரா ஒர்க் பண்ணலாம். அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுக்கலாம். பிகாம் எடுத்து படிக்கலாம். அது எல்லாமே அவங்க கேஷ் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு நல்லபடியா வரும். ஓகே. பணத்த வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற அந்த நாலேட்ஜ் அவங்களுக்கு அதிகமா உண்டு. ம். எந்த இடத்துல வந்து செலவு பண்ணணும், எந்த இடத்துல வந்து சேமிக்கணும், அது மாரி நெறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அதையே அவங்க வந்து ஒரு தொழிலா எடுத்து பண்ணா பெரிய நிர்வாகம் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க ரொம்ப சூட்டபிள் ஆவாங்க. ஓகே. அதெல்லாம் அது ரிலேட்டடா படிக்கலாம். ஓகே சார். ஸோ இந்த விஷயங்கள வந்து அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ முன்னாடி நீங்களே சொல்லியிருந்தீங்க, ஹெல்த்த வந்து பார்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு. ஸோ இந்த ஜூலை மந்த்து மீனமுக்கு வந்து ஹெல்த் எப்படி இருக்கும்? அவங்களோட உடல்நிலை வந்து எப்படி இருக்கும்? ஹெல்த் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, அந்த பாதம் சார்ந்த வலிகள் இருக்கும். பித்த வெடிப்பு இருக்கும். குதிகால் வலி இருக்கும். குதிகால் வாதம் இருக்கும். மூட்டு வலி இருக்கும். ஏன்னா எலும்பு வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படும். நிலம் வந்ததால எலும்பு பிரச்சனைகள், அதாவது கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இதெல்லாம் மீன ராசிக்காரங்க வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அந்த எலும்பு ரிலேட்டடா இருக்கிற உணவுகள் அதிகமா எடுக்கணும். அதாவது வெந்தயத்தை வந்து முளைக்கி வச்சு சாப்பிடுறது, பிரண்டை துவையல், முடக்கத்தான் தோசை இத மாதிரி அவங்க மீன ராசிக்காரங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தா அந்த பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். ஓகே சார். ஸோ இந்த பாதம் சம்மந்தப்பட்டது வந்து நிலம் வந்திருக்கனால சொன்னீங்க. ஸோ அது இல்லாம வேற ஏதாச்சும் வந்து ஹெல்த் இஷ்யூ வரக்கு சான்சஸ் இருக்கா? அவங்களுக்கு வாட்டர் எலிமெண்ட் தான் அவங்களோட இது மேஜர் வந்து நீர் தத்துவம் தான் அவங்களுக்கு. அதனால கபம் சார்ந்த பிரச்சனைகள், ஆஸ்மா, வீசிங்கு, சளி பிடிக்கிறது. ஏன்னா மழைக்காலம் வந்து தொடங்குறதால அவங்களுக்கு இது மாதிரியான மூச்சு திணறல், வீசிங் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த பிரச்சனையில இருந்து தவிர்க்கறக்கு அவங்க என்னென்ன பண்ணணும் சார்? அவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ வீட்ல வரும்போது அவங்க நல்லா பாதத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு உள்ள வரணும்.
அது மாதிரி அவங்க பர்சனல் ஹைஜீனை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். வெளியில எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கை காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் அவங்க சாப்பிடணும். இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனா அவங்க கட்டாயமா ஃபாலோ பண்ண வேண்டியது. ஓகே. ஸோ இந்த ஹெல்த் இஷ்யூலேருந்து பாதுகாக்கறதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள வந்து மாத்திக்கிட்டாவே போதும். மிதுனம் வந்து ஹெல்த் இஷ்யூ வராம சிறப்பாவே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அழகா சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான். எந்த கடவுள் வழிபாடு அவங்க வந்து பண்ணலாம்? எந்த தெய்வ வழிபாடு பண்ணா வாழ்க்கை வந்து சிறப்பா அமையும்? அது ஜூலை மாதம் எந்த கடவுள் வழிபாடு எங்களுக்கு நல்லது குடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மீனம் ராசி வந்து எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம்? குரு பகவான் வழிபடலாம். ராகவேந்திரர், சாய்பாபா இவங்களெல்லாம் அவங்க வந்து வழிபடலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை போய் ப்ரேயர் பண்ணிக்கலாம். எப்பவுமே கோயில் போகும்போது அட்லீஸ்ட் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அது இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதோட எனர்ஜி வந்து கொஞ்சமாவது நம்ம உடம்புக்குள்ள பாஸ் ஆகும். ஓகே. அங்க போய் நம்ம வந்து ஃபோன் பார்க்கறது, பேசுறது, நம்ம டைவர்ட் பண்ணிக்கிறது அதெல்லாம் இல்லாம ஒரே சிந்தனையோட, இறை சிந்தனையோட அங்க நம்ம டைம் பண்ணும்போது அதோட எனர்ஜி நம்ம உள்ள அப்சர்வ் ஆகும். ஓகே சார். நான் எப்பயுமே கேட்குற ஒரே கேள்விதான். நெறைய பேர் வந்து கோவிலுக்கு போக முடியாம இருக்காங்க. ஸோ நியர்பைல வந்துட்டு இந்த தெய்வங்கள் இருந்தாங்கன்னா வழிபடுறதுக்கு வந்து நெறைய சான்ஸ் இருக்கும். நெறைய பேர் கோவிலுக்கு போகவே டைம் இல்லப்பா, நாங்க என்னப்பா பண்றது? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. அவங்கலாம் என்ன பண்ணலாம்? அவங்க முத்திரைகள் பிராக்டிஸ் பண்ணலாம். சின் முத்திரை வச்சுக்கிட்டு கண்களை மூடி குரு பகவானை நினைச்சு நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். ஓகே. தொடர்ந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆரம்பிக்கலாம். சுவாசத்தை மட்டும் கவனிக்கலாம். அவங்கள மனசுல குரு பகவானை நினைச்சு ராகவேந்திரரோ சாய்பாபாவோ ஏதோ ஒரு குருவை நம்ம நினைச்சுக்கிட்டு ப்ரேயர் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு கைடன்ஸ் நமக்கு கிடைக்கும். சூப்பர் சார். ஸோ அது இல்லாம தெய்வ வழிபாடுல வந்துட்டு நீங்க சொன்னவங்க எல்லாமே வந்துட்டு அன்மன் சார்ந்த வழிபாடு இல்லாம உமன்ஸ் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெண்கள் தெய்வங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்கலாம் வந்து நெறைய பேர் கேட்பாங்க, "ஏன் அம்மன் வழிபாடுலாம் நாங்க பண்ணக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. ஸோ அம்மன் வழிபாடு வந்து இந்த மாதம் அவங்க பண்ணலாமா சார்? பண்ணலாம். அது அவங்களோட இஷ்ட தெய்வமா நினைச்சு நம்ம பண்ணலாம். வராகி அம்மன் இருக்காங்க, துர்கை அம்மன், மகாலட்சுமி யாரை வேணா நம்ம வந்து வணங்கலாம். ஆனா மிக முக்கியமா குரு பகவானை பிடிச்சுக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். ஓகே சார். ஸோ மீனம் வந்துட்டு இந்த மாதம் வந்து நெறைய விஷயங்கள் வந்து மாத்திக்கிட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அது ஹெல்த்லேருந்து, பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.